கொடுத்து இந்த சிறப்பை நமக்கு கொடுத்தவர் ஐயா கந்தப்பன் அவர்கள், அயோத்திதாச பண்டிதரோட தாத்தா. இந்த செய்தியை எங்களுக்கு சொன்னவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்கள். இந்த செய்தியை எங்களுக்கு தெரிவித்து சொன்னவர் செந்தலை கௌதமன் ஐயா அவர்கள். இப்போதும் சூழல் இருக்காங்க. எங்காவது கூட்டம் பேச போகணும்னு சொன்னா அவர்கிட்ட போய் சில செய்திகள் கேட்பேன். ஐயா இந்த மாதிரி தலைப்புல சில கூட்டம் எனக்கு போட்டு சொல்லுவாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள் சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் போய் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்களை பெற்றிருக்கக்கூடிய பகுதியாக நம்முடைய பகுதி இருப்பது என்பது நமக்கெல்லாம் பெருமை. நண்பர்கள், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பாத்தீங்களா, அவர்கிட்ட அந்த செய்தி தான் கண்டிப்பா கண்டிப்பா மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நம்முடைய செய்திகள் எந்த அளவுக்கு வெளியே போகுது, நம்முடைய செய்திகளை எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க போறோம் என்பதை அவங்க மூலமாகத்தான் நாம் சில செய்திகளை தெரிந்து வெளியே சொல்றோம். தமிழுடைய சிறப்பை சொல்லிட்டே போயிட்டு இருக்கலாம். அன்னை தமிழை, அருந்தமிழை, தாய் தமிழை, தனித்தமிழை நாம் இந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்துக்கொண்டு போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இதோ இந்த 3 சிறப்பு உட்கார்ந்து. தமிழுக்கு இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? அனைத்து மதத்தையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. இந்து மதத்தில் சைவர்களையும் வைணவர்களையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. அதே போல இஸ்லாமியர்களையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. கிறிஸ்தவர்களையும் இணைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. என்னை போல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களே இணைக்கக்கூடிய ஆற்றல் தமிழுக்கு உண்டு. நாம் எல்லாரும் எப்படி சேர்ந்திருக்கிறோம்னா அன்னை தமிழால் சேர்ந்திருக்கிறோம். தமிழ் என்கின்ற அந்த சொல் இருக்கு பார்த்தீங்களா, தமிழ் என்கின்ற அந்த சொல் மூலமாக நாம் அனைவரும் இங்கே இணைந்து நின்று கொண்டிருக்கிறோம். அது ஒரு இணைப்பு பாலம். நம்ம தங்கலட்சுமி நடராஜன் சொன்னாங்க பார்த்தீங்களா, தமிழ் என்கின்ற இணைப்பு பாலம். அது நம்மை அனைவரையும் இணைக்கக்கூடிய பாலம். திருவள்ளுவர் சிலை 133 அடி உயரத்தில் கன்னியாகுமரியில் 2000 ஜனவரி 1ஆம் தேதி அன்று அன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த எங்கள் தலைவர் கலைஞர் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை ஒட்டி அருமையான ஒரு வினாடி வினா போட்டியை வைத்து மாநில அளவிலான போட்டிகள். நான் ஐயா ஆசிரியர் கணேசனோட அடிக்கடி பேசுவேன். வந்தாங்கன்னா அவர் வீட்டுக்கு பிளான் போடுறதுக்கு வந்தாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு அவர் பிளானை பத்தி பேசுறது ஒரு 5 நிமிஷம் பேசியிருப்போம். அன்னை தமிழை பற்றி அரை மணி நேரத்துக்கு மேல பேசினார். ஏன்னா நம்முடைய உறவு அந்த அளவுக்கு, அந்த உறவு தான் நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தி. திருக்குறள் தான் சாதி இல்லைன்னு சொல்லுச்சு. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையாக சொன்னவர் வள்ளுவர். அதற்கு பின்னால் சாதிகளால் பிரிக்கப்பட்டு, மதத்தால் பிரிக்கப்பட்டு, ஏதோ ஒரு வகையில் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தால் நாம் ஓரங்கட்டப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறத மாற்றி இன்றைக்கு நாம் அனைவரும் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்னை தமிழ் தான் நமக்கு அடையாளமாக இருக்க வேண்டும். அன்னை தமிழை வைத்து நாம் ஒன்றாக நிற்போம், அன்னை தமிழால் ஒன்றாக சேர்ந்து நிற்போம்ங்கிறத இந்த இடத்துல சேர்ந்து நிற்கிறோம். நண்பர்களே, தமிழுக்கு நிறைய உண்டு. வேற்றுமை உருவுகள் 8ன்னு சொல்லுவோம். முதலாம் வேற்றுமைக்கு உருவு இல்லைன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து என்ன ஐயாளுக்கும் இன்னதுகன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்து படிச்சுட்டு வந்திருப்போம். என்னமோ சொல்லி கொடுத்தாங்க, படிச்சுட்டு வந்தோட தெரியும் மொழி. அதனோட சிறப்பு யோசிச்சு பாருங்க. ஐ ஆளுக்கு இன் அது கண், எவ்வளவு சிறப்பான சொற்கள் தெரியுமா? அது ஒரே ஒரு பேரை வச்சுட்டு இவங்களுக்கு 3 பேருக்கும் அது உதாரணமா நான் சொல்ல வரேன். நம்ம திருக்குறள் அம்மா 3 திருக்குறள் சொன்னாங்க. அது மாதிரி வேற்றுமை உறுப்புகள்ல நான் இவங்களை உருவகப்படுத்த போறேன். திருக்குறளா கணேசனை கூப்பிடுங்க. ஐ வந்தாச்சு, வந்துருச்சா? திருக்குறளா நம்ம சக்திவேலால் மட்டுமே முடியும். ஐ ஆள் வந்துருச்சா? திருக்குறளா நம்ம ஆனந்துக்கு மட்டும்தான் தெரியும். வந்துருச்சா? இது மாதிரி கணேசனின் வசம் திருக்குறள் மலிந்து கிடக்கிறது. இன்னும் வந்துருச்சா? யாரோட திருக்குறள் இது? நம்ம சக்திவேல் ஐயாவுடைய உரை எழுதிய திருக்குறள், சக்திவேல் திருக்குறள். வந்துருச்சா? இது யார்கிட்ட கேட்கறது? ஆனந்தின் கண் கேளுங்க. வேலை முடிஞ்சா? இந்த அளவுக்கு நம்முடைய அன்னை தமிழில் நிறைய பொதிந்து கிடக்கிறது. தேவாரம் படிக்கலாம். என்ன மிகப்பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேடிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈச நந்தை இணையடி நீழல்னு அப்பர் சொன்ன வரிகள். என்கிடம் பணி செய்து கிடப்பதுவே அப்பர் சொன்ன வரிகள். இது தேவாரத்தோட வரி. இது சைவர்களுக்கு பிடித்த வரியா இருக்கு. அந்த அளவுக்கு தேவாரத்துல வரிகள் இருக்கிறது. நம்ம
நம்முடைய குரலை சொல்லிக்கொண்டே போகலாம். கலைஞருடைய வரிகளை ஒவ்வொரு இடத்திலும் பேச 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 நமக்கான உணர்வுகள் உங்கள் தூண்டிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான தமிழ் உணர்வு. அரசியலை தாண்டி கலைஞரை ரசிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அரசியலை தாண்டி அவருடைய அரசியல் வேற, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதையில் இருக்கலாம். அந்த தலைவருடைய வழியில் நாங்க நிக்கிறோம். காரணம் அந்த தலைவருடைய தமிழுக்கு நாங்கள் அடிமையான முதல் காரணம் தான் உண்மை. இன்னும் சொல்ல போனா பெரியாரை நான் தெரிவிப்பதற்கு அடையாளமாக இருந்தவர் தலைவர் கலைஞர். கோடுவளர் காடுதனில் ஓடி விளையாடுகின்ற பீடு மிகு மானினமும் பாடுமிசை ஜோடி குயில் தாளமுடு பாவமிடல் காணவர்கள் புள்ளினமும் பட்டுக்கொடி கொற்றக்கொடை சுற்றிச்சூழல் வெற்றி திரு முத்துத்தமிழ் கற்றுச்சூழல் பெற்றுக்குள்ள மானங்காக்க புறப்படுக மரவர் சேனை எங்கொற்றார் எந்தவளன் இங்கு வரும் இந்திதனை எதிர்ப்பதற்கு துணிவே இன்றி செங்குற்று தூணை போல் நிற்கின்றானா, அங்கத்தில் துடிப்பின்றி கிடக்கின்றானா, ஐயோ பாவம் அவனுக்கு சங்கத்தில் பாட்டில் அரங்கேற்றினான். ஒளி இரண்டை உதட்டின் மேல் வைத்தாற் போல் ஒளி மிகுந்த பாண்டியருக்கு மீசை உண்டு, இழி வந்ததில்லை என இனமுழக்க செய்வது போல் கண்ணோக்கி வளர்ந்திருக்கும் வீர மீசை சோழன் மீசை, களிநாட்டு துதிக்கி போன்று காதுவரை நின்றிருக்கும் வீர மீசை சேரன் மீசை, அன்றந்த மீசையெல்லாம் துடி